நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏடிஎஸ் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் ஒன்று இருக்குன்னு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்னும் கூட நீங்க ஏடிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஒரு சர்வேல 75% ஆஃப் ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆகுது. ரீசன் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி இல்லாததால. 98% ஆஃப் ஃபார்ச்சூன் ஐடி எம்என்சி கம்பெனி வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லிக்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா உங்களுடைய சிவி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஷார்ட் லிஸ்டே ஆகாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ட்ரெண்டிங்கான ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி டெம்ப்ளேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் தென் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயலட்சுமி ஹெச்ஆர் ஐடி ரெக்ரூட்டராக 5 இயர்ஸாக எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் கெரியர் அப்டேட், ஒரு ஐடி கம்பெனியில் எப்படி கிராக் பண்ணுறது, ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே எப்படி வர்றதுன்னு சொல்லி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ்யூம் டெம்ப்ளேட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன், காலேஜ் இதெல்லாம் வந்து ஒரு ரோஸ் அண்ட் காலமா பாக்ஸ்ல போட்டு உங்களுக்கு ஷோ பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது, மேம் நான் வந்து எல்லா ஸ்கில் செட்டுமே ஜேடியில் இருக்கிறது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அப்போவுமே இந்த ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கலர்ஸ், ரோஸ் அண்ட் காலம் இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து இன்ஃபோகிராஃபிக் ரெஸ்யூம் சொல்லுவாங்க. ஸோ ஏடிஎஸ்ல அது டிடெக்ட் ஆகாது. அண்ட் தென் ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்க போட்டோஸை உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்றீங்க. ஸோ நீங்க ஆட் பண்ணவே கூடாது. ஸோ இந்த 3 மிஸ்டேக்குமே நீங்க ரெஸ்யூம் மேக் பண்ணும்போது பண்ணவே கூடாது. ஸோ வாங்க ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் டெம்ப்ளேட் எப்படி பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் என்டர் இன்டு தி வீடியோ. ஸோ நீங்க இப்பதான் ஃப்ரெஷர்ஸ், இப்பதான் வந்து நீங்க முடிச்சிருக்கீங்க உங்க காலேஜ் 2025ல. நான் எப்படி வந்து ஒரு ரெஸ்யூமை பில்ட் பண்ணி நான் எப்படி ஒரு இன்டர்வியூ கிராக் பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் கேன்வா யூஸ் பண்ணி சிம்பிளா ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் பில்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமோட ஓவர் வியூஸ் பார்க்கலாம். இதுதான் என்னோட ரெஸ்யூம் சிம்பிளா. அதுக்கு முன்னாடி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்டர் அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கணும். ஸோ ஃபார் என்னோட நேம், அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்க என்ன ரோல் அப்ளை பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா டெவலப்பர், இல்ல பைத்தான் டெவலப்பர், இல்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், நீங்க என்ன ரோல் அப்ளை பண்றீங்கன்றத மறக்காம அங்க மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெக்ரூட்டர் உங்களோட சிவி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணது உங்க நம்பர் தான். ஸோ உங்க நம்பர் ஆர்எல்ஸ் உங்களுடைய மெயில் அனுப்புறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்வைட் சென்ட் பண்றது, இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இல்ல உங்களோட சிவி நிஜமாவே நல்லா இருக்குன்னா சில ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கூட அனுப்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட மெயில் ஐடி, லிங்க்டின் அண்ட் கிட்டப் இது வந்து மேண்டேட்டரியா இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் சம்மரி. ப்ரொஃபைல் சம்மரியில என்ன இருக்கணும்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா டெவலப்பர்னா நீங்க அதுல என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் நீங்க பண்ணிருக்கீங்க, அண்ட் தென் வந்து டேட்டா பேஸ்ல என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு 3 லைன்ஸ்க்கு உங்க ரோலை பத்தி நீங்களே வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கணும், உங்களுக்கு என்ன தெரியும்ன்றது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ராஜெக்ட் நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னா நீங்க வந்து ஒரு ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம், ஸோ என்ன டியூரேஷன்ல நீங்க பண்ணிருக்கீங்கன்றது மேண்டேட்டரி. அது நிறைய பேர் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி என்னென்ன டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்க ப்ராஜெக்ட் பத்தி நீங்க வந்து பிரீஃபா கொஞ்சம் டீடைலா 4 to 5 லைன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மோர் தென் 2 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க அதே மாதிரி மென்ஷன் பண்ணலாம். இல்ல மேம் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப், அந்த கம்பெனி நேம், அந்த ப்ராஜெக்ட் நேம், டியூரேஷன், என்ன டெக்னாலஜிஸ் மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்றத டீடைலா ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு செகண்ட் வந்து நீங்க ப்ராஜெக்ட் பத்தி நீங்க மென்ஷன் பண்ணலாம். எஜுகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க, என்ன டொமைன், பிடெக், சிஎஸ்சி ஆர் ஐடி, இல்ல மெக்கானிக்கல், இல்ல ட்ரிபிள் என்னன்னு போட்டுட்டு உங்க பெர்சன்டேஜ் அண்ட் தென் சிஜிபி, பெர்சன்டேஜ் ஆர் சிஜிபி, என்ன இயர்ஸ் ஆஃப் முடிச்சிருக்கீங்க, டியூரேஷன் அது யாருமே போட மாட்டீங்க. ஸோ நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ இல்ல சப்போஸ் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்கன்னா அதுவுமே நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட். ஸோ நீங்க காலேஜ்ல இல்ல வெளி காலேஜ்ல போயிட்டு பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா சர்டிஃபிகேட் வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணிருக்கீங்க, ஜாவால கோர்ஸ் பண்ணிருக்கீங்க, பைத்தான்ல கோர்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஸோ அதுவுமே மென்ஷன் பண்ணலாம். பட் டியூரேஷனோட மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபைனலா அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து நீங்க சப்போஸ் நீங்க என்ன ரோலுக்கு அப்ளை பண்றீங்களோ அது ரிலவெண்டடா ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம். இல்லனா வந்து நான் வந்து ஒரு வாலிபால் பிளேயர், இல்ல வந்து நான் ஒரு சிங்கர், இல்ல இந்த மாதிரி ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க ஏதாவது அதர் தென் ஏதாவது பண்ணிருந்தீங்கனாலும் நீங்க எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா 1 பேஜுக்குள்ள உங்க ரெஸ்யூமை முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணுங்க, சிம்பிளா வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கீவேர்ட் ஜாவா டெவலப்பர்னா ஸோ ப்ராஜெக்ட்ல எங்கெங்கெல்லாம் ஜாவா டெவலப்பர் அந்த என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னு கீவேர்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ண பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபைல் சம்மரிலேயே நீங்க ஆட் பண்ணுங்க, உங்க ப்ராஜெக்ட்லயே ஆட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அஸ் எ ரெக்ரூட்டரா நாங்க உங்களோட ப்ரொஃபைல சோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வந்து நீங்க டாப் 80 இல்ல 60க்குள்ள உங்க ப்ரொஃபைல்ஸ் வரும். ஸோ அதனாலதான் கீவேர்ட்ஸ் நீங்க நிறைய எந்த அளவுக்கு ஆட் பண்றீங்களோ மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் வந்து அது மட்டும் இல்லாம ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வச்சு உங்களோட ப்ரொஃபைல எப்படி வந்து ரெஸ்யூம் பில்ட் பண்ணலான்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் டெம்ப்ளேட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன். இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்க உங்களோட சாட்ஜிபிடியில போட்டு செக் பண்ணீங்கன்னா அது ஸ்கோர் காமிக்கும். ஏடிஎஸ் உங்களுடைய ப்ரொஃபைல் ஸ்கோர் பாயிண்ட் இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்க செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ கெரியர் ரிலவெண்டட் இன்ஃபர்மேஷனுக்கு கெரியர் வித் ஜெயா பேஜை ஃபாலோ பண்ணுங்க.